ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான செவ்வாய் மார்ச் 14 வரை 3ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு 4ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனின் நிலைமை சாதகமாக உள்ளது. ராசிநாதன் சதுர்த்த கேந்திராதிபதி சனி, சப்தம கேந்திராதிபதி சுக்கிரன் இவர்களின் இணைவு ஒரு சாதகமான அமைப்பு. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக உள்ளது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கடன் வாங்குவதும் கொடுப்பதும் நல்லதல்ல. 2-5 குரு 6ஆம் இடமான மேஷத்திலிருந்து தடை தாமதங்களை கொடுக்கிறார். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தடை தாமதம் இழுபறியாக இருந்தது. ஆனால் மற்ற கிரகங்களின் சாதக நிலையால் மாறி இந்த மாதம் காரியங்கள் வெற்றியாகும். பணவரவு நன்றாக இருந்தாலும் செலவுகள் சமமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். ஆனால் அவர்கள் வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். குரு பார்வை 10ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான துலாம், 2ஆம் இடமான தனுசில் விடுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. நீங்கள் நினைத்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பதவி மாற்றம், இடமாற்றம் அமையும். 3-4 சனி 4ஆம் இடமாகிய கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். ஆனால் இந்த மாதம் அவருடன் இணையும் முக்கியமான கிரகங்கள் கொஞ்சம் சனியின் தாக்கத்தை குறைக்கவே செய்யும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வேகத்தை குறைத்து நிதானத்தை கையாள்வது நன்மை. சனி பார்வை 6ஆம் இடமான மேஷம், 10ஆம் இடமான சிம்மம் உங்கள் ராசியான விருச்சிகத்தில் விடுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். வேலை, தொழில், வியாபாரம் செய்யும் இடத்தில் கீழே வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கவும். உங்கள் நடவடிக்கையாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். 7-12 சுக்கிரன் மார்ச் 8 முதல் 4ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். ஆடை ஆபரணங்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் ஏற்படலாம். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 8-11 புதன் 5ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி வகையில் முதன்மை பெறுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைத்து உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்தபடி படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆனால் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 10 சூரியன் மாத முதற்பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை. தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மை. 9 சந்திரன் 12ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. தந்தைக்காக விரயங்கள் அலைச்சல்கள் செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறது. 5இல் இருக்கும் மீனராகுவாலும் 11இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 17-18. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும். பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.